மேச ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேச ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயசனி மூலமாகவும் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏழரை சனி மூலமாகவும் நிறைய இழப்புகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேசராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி மேசராசி நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் மேசராசிக்காரங்க. ஆனா தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த 2026ல நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அப்படிதான் சாமி எல்லோரும் சொல்றீங்க. ஆனா ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சு, ஆனா எங்களுக்கு எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே நடக்கலை, எப்படி கஷ்டப்பட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் நாங்க தினம் தினம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்க வாழ்க்கையில மாற்றமே வராதா அப்படின்னு கேட்கிற உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகதி பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சிகளுடைய தற்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ஒவ்வொரு மாதமும் முழுமையாக ஒவ்வொரு பலங்கள் கிடைக்கிறதுனால வரக்கூடிய 8 மாதங்கள் அப்படின்றது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. இதுல ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடக்குமா இல்ல வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு நடக்குமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கிறீங்க. அதாவது 2 பயிற்சிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்கள
உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனா தற்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணிதப்படி சென்ற ஆண்டே சனி பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன்படி தான் நம்முடைய ஜோதிட கணிப்பு எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதன்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தற்பொழுது சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிக்க போகிறார். அப்படி பிளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிக்கும் போது இத்தனை நாட்களாக நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாமோ உங்க வாழ்க்கையில இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து குருவுடைய வக்ர நிவர்த்தி, அதாவது உங்களுடைய ராசியில 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறாரு. அப்படி அங்க போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால கடந்த ஆண்டுகள்ல கிடைக்காமல் இருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் பல மடங்கு ஒரு உயர்வுக்கு போக போறீங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி. ஐயையோ, ராகு பயிற்சியா அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ராகு பயிற்சி காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு பயிற்சியானது உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ ஒரு பிடிக்காத வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்துல பொருளையும் குறைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி கிடைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனைக்கமாகும். பெரியோர் கதையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்து கண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கடன் நிறுவனம் மீண்டும் தேங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு நிறைய சவால்களையுமே நிறைய சந்திச்சிருப்பாங்க. ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண நிலைக்கு போறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல சுத்த ஜாதகம் தேகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது அதிகமாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது அனைத்தும் தற்போது உங்களுக்கு விரைவில் நிவர்த்தியாக போகுது. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த மனஸ்தாபம் பிரச்சனை அனைத்தும் மிக்கு நிச்சயம் நீங்க காதலில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து திருமணத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகப்படியாக உள்ளது.
பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சிந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வாழ்க்கை துணை இழந்த நபர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவும் அமைய போகுது. அடுத்த வாழ்க்கை துணையை தேடக்கூடிய நபர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நல்ல ஒரு துணை அப்படின்றது உங்க வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகப்படியாகவே இருக்குது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வேகத்துல உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது. புதிய உறவுகள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது. தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரர்களுக்கு.